friends, welcome to my channel Anithas. So இன்னைக்கு என்ன நான் காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட bridal vlog day தான் காட்ட போறேன். இது வந்து ஒரு bridal shoot னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா என்னோட clientோட house warming function தான். பட் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அவங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து மேக்கப் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் தான் பண்ண போறாங்க. ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பண்ணிடலாம். ஸோ அவங்க வீட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 5 மணிக்கே பார்க்க வச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு தான் இங்கே வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து லைட் மேக்கப், அதுவும் ஹேர்டில் ரொம்ப ஹெவியாக கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் பேசிக்கான ஒரு மேக்கப் வந்து எப்படி நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிதா பிரைடல் ஸ்டுடியோவில் வந்து மேக்கப் பண்ணிக்கணும். உங்களோட வெட்டிங் பிரைடல் ஷூட் அப்போ உங்களுக்கு மேக்கப் வேணும், இல்லை பிரைடல் ஷூட் மாடலிங் ஷூட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து ஏகப்பட்ட முகூர்த்தம் இருக்குது, டேட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, நிறையா டேட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிரைடல் மேக்கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட 45% கிட்ட வந்து இப்போ ஹெச்டி மேக்கப்புக்கு, அதாவது ஹெச்டி க்ளாசி லுக் ஆகட்டும், ஹெச்டி மேட் மேக் ஓவர் அண்ட் கிறிஸ்டின் பிரைடல் மேக் ஓவர் அண்ட் முஸ்லீம் பிரைடல் மேக் ஓவர், என்ன மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மேக்கப் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போ இருக்க ட்ரெண்டு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட பர்சனலி வாட்ஸ்அப் மெசேஜில் கேட்டிருந்தீங்க நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் பிரைடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே மிக்சடாக கஸ்டமைஸாக நான் யூஸ் பண்ணுவேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், கிரைலான் அண்ட் ஹுடா பியூட்டி, பாபி ப்ரௌன்ஸ், பிஎஸ்சி ப்ராடக்ட்ஸ். என்னோட ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பிஎஸ்சி. அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும், நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக சுகர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக் ஓவர்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ப்ரையராகவே நீங்கள் புக் பண்ணிடுவோம். வேணும்னா நீங்கள் ப்ரையராக புக் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஊருக்குமே நீங்கள் வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸுங்க நிறையா ஊருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். சென்னை, பெங்களூர், திருப்பூர், பெங்களூர், மதுரை, எங்கே உங்களுக்கு வேணாலும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஆஃபர் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான பிரைடல் ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை என்ன பேக்கேஜஸ்ன்னு நான் உங்களுக்கு அதை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மேக் ஓவர் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து நிறையாவே வந்து போர்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதே மாதிரி பிளாக்ஸ் டாட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே நம்ம மறைச்சி தான் நம்ம மேக்கப் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம். ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஆகட்டும், ப்ரைமர் ஆகட்டும், மாய்ஸ்சர் எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து மேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் இது வந்து கெஸ்ட் மேக் ஓவராக இருந்தாலும் நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் கிளாரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் அதே மாதிரி இன்றைக்கி ஐ ஷேடோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐ ஷேடோ வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ப்ளூயிஷ் க்ரீன் கலர் சாரிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஐ லுக் கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோஸ் டார்க் கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்கப் தாங்க. மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கப் அப்படின்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் அந்தளவுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நவடேஸ் வந்து சொல்லி ஆகணும், எல்லாருமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போய் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த லுக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட் லெவல், அதாவது இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இஷ்டத்துக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நீட்டாகவே வந்து ஒரு ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கன்வீனியன்ட் லெவல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக வந்துருந்தது. இவங்க மேக்கப் ரொம்ப லைட் மேக்கப்னாலும் கூட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அந்த கவரேஜ் ஆகட்டும், அதோட ஸ்போஸ் ஆகட்டும் நல்லா கவர் ஆகிட்டு ரொம்ப நல்லா வந்தது. எனக்கு காம்பரேஷன் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறோம். பட் ப்ரஷஸ்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் 99% அப்படி தாங்க. ப்ரஷஸ்லாம் வந்து ஒரு ஹைஜீனாக நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹைஜீன் அந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்பவே ஹைஜீன் நீட்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து அடுத்த ப்ரைடலுக்கு வந்து தைரியமாக நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மேக்கப் முடிச்ச கெஸ்ட் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேரை வந்து டேங்கிள் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டேங்கிள் ஃப்ரீ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சீரம் போட்டு கொஞ்சம் டேங்கிள் ஃப்ரீ சீரம் வந்து அதுவும் இருக்குது. ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு டேங்கிள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் லைட் பஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபேஸ் வந்து நல்லா சப்பியாக ரவுண்ட் ஃபேஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா லைட் ஒரு மீடியம் பஃபே கேட்டாங்க. ஸோ அதனால அந்த சாய்ஸ் வந்து அவங்க இதுக்கே விட்டாச்சு. ஸோ அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் எப்போவுமே பண்ணணுங்க. ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்போ ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா அவங்களோட டோட்டல் அவுட்லுக் வந்து ஃபேஸே மாறி காட்டிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். பட் இது கெஸ்ட் மேக் ஓவருங்கிறனால நான் கிரிம்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நான் பண்ண கிடையாது. பட் ரொம்பவே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் 2 பேருக்கு பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு கரெக்ட் டைமாக இருந்தது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க மேக் ஓவர் முடிச்சிட்டோம். ஸோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ வந்திருக்கேன். அனிதா பியூட்டி பார்லர் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ எனக்கு அவ்வளோக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வந்தேன், எங்கள் வீடு பால் காய்ச்சுறாங்க. சரி போய் 11 years ஆச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மேக்கப் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கெஸ்ட் மேக் ஓவர். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது. ஸோ இந்த 1 hourல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர்த்துக்கு நம்ம முடிச்சாகணும். ஸோ லைட் மேக்கப் அண்ட் லைட் ஹேர்டுங்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த பொண்ணோட ஸ்கின் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் பேச்சஸ் கிடையாது. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு குழியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா சின்ன பொண்ணுங்கனால ரொம்பவே நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஹெவியாக போட முடியாது. ஸோ ரொம்ப ஹெவியாகவும் போடலை இந்த பொண்ணுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணேன். ஒரு இது சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு கவரேஜ் கிடச்சிது இவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லா அழகாக செட் ஆகி வந்தது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52க்கு வந்து அந்த கன்சீலர் எடுத்து அவங்களுக்கு ஹைலைட் பாயிண்ட்ஸில் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வந்து ஒரு நல்ல பிராண்டட் ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப அழகாக வரும். இல்லாட்டி உங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து ரொம்பவே கெடுத்துடும். பேஸ் நல்லா போட்டால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக பண்ணுற மேக்கப் என்னென்ன பண்ண போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே அழகாக வரும். ஸோ அதே மாதிரி ஐப்ரோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நீங்கள் நேச்சுரலாக ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் கொடுக்கணும். ஸோ ஒரு இடத்துல டார்க்காக இன்னொரு இடத்துல அந்த மாதிரி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐப்ரோ பேலட் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஐப்ரோ கேக் பவுடர் இருக்குது. ஸோ ஜெல் பேஸில் இருக்குது. ஸோ நிறைய போம்மேடில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட் ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ கேக் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு டிப் மாதிரி சொல்லலாம். ஸோ ஐ மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு ஐ மேக்கப் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவி டார்க்காக வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இவங்க போட்டிருக்க அந்த பீச் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே நல்லா ஆப்டாக இதுக்கு ஐ மேக்கப் இருந்தது. ஸோ நல்லா ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் லுக் கொடுத்துருந்தேன் ஐ மேக்கப்புக்கு. அப்புறம் ஐலைனர் லிக்விட் ஐலைனர் வச்சு உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பீச் கலர்லேயே கேட்டாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுட்டு மேலே ஒரு லிப் க்ளாஸ் கொடுத்து அவங்க மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஹேர் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக ரவுண்ட் ஃபேஸாக இருக்கிறதுனால இவங்க ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபுல் ஹேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ஷன்ஸ் எடுத்து கொஞ்சம் லைட் பஃப் கொடுத்து ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் என்னால் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இல்லாட்டி பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்ததுனால டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபுல் பஃப் எடுத்து பின்னாடி ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆர்கிட் வித் சில்வர் பெல்ஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ ரொம்பவே அழகாக வந்தது.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா செகண்டோட கெஸ்ட் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இவங்களோட மேக் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னும் 20 மினிட்ஸில் தான் இருக்குது டைம். ஸோ 20 மினிட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லைட் ஃபினிஷ் மேக்கப் தான் கேட்டுட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மைல்டான ஒரு மேக்கப் தான். ஸோ 20 மினிட்ஸ் டைமில் இட்ஸ் மோர் இனஃப். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி இப்போ நல்லா அதில் இன்ட்ரெஸ்டாக காட்டுறாங்க. ஸோ ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பொண்ணு. ஸோ இவங்க ஷேட் ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணேன். அதேமாதிரி கன்சீலர் ஆகட்டும் லைட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவியாக எதுவும் கொடுக்கல இந்த பொண்ணுக்கு. ஸோ ஐ மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே மிஸ்கிளாரே ஐப்ரோ கேக் தான் எடுத்திருந்தேன். ஸோ இவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பேஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. பட் லைட்டான ஒரு பிளாக் பிக்மெண்டேஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ டைமுக்குள்ளே நாங்கள் இந்த மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே சூப்பராக நாங்கள் வந்து மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நிர்மலா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் கிளைண்ட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக என்னோட கிளைண்ட்டாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்த வந்து ரெஃபரும் பண்ணியிருக்காங்க என்னோட பிரைடலுக்கு ஸ்டூடியோவுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன் நிர்மலா அக்காவுக்கு. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.